தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு வரும் 9ஆம் தேதி புதுச்சேரி அரசு அனுமதியளித்துள்ளது. இந்த கூட்டத்திற்கு பல்வேறு நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இவை குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் வரும் 2026ஆம் ஆண்டு நடக்கவிருக்கும் சட்டசபை தேர்தலை ஒட்டி அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருகிறது. 4ஆம் அணியாக விஜயின் தாவேகா களத்தில் இருப்பதால் வரும் தேர்தல் மீதான கவனம் மக்கள் மத்தியில் அதிகமாகியுள்ளது. அதிமுக, பாஜக கூட்டணியோடு தாவேகா இணைந்துவிடும் என்ற பேச்சுகள் தொடர்ந்து அதிகரித்து வந்த நிலையில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகி CTR நிர்மல்குமார் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்தார். பின் செங்கோட்டையன் தன்னை தாவேகாவில் இணைத்துக் கொண்டது, பிரபல மேடை பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் இணைந்தது போன்ற நகர்வுகளால் தாவேகாவில் அடுத்தடுத்த பொறுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன. கரூர் சம்பவம் தாவேகாவையும் விஜயையும் நிலைக்குலைய வைத்தாலும் அதிலிருந்து மீண்டு மக்கள் சந்திப்புகளை தொடங்க தாவேகா திட்டமிட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த மாதம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள் அரங்கு கூட்டமாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் 2000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். அதன் பிறகு அண்டைய மாநிலமான புதுச்சேரியில் சாலை வலம் நடத்த தமிழக வெற்றிக் கழகம் அனுமதி கோரியது. ஆனால் தமிழக சாலைகளை விட புதுச்சேரி சாலைகள் சிறியவை என்று கூறி சாலை வலம் நிகழ்ச்சிக்கு புதுவை அரசு அனுமதி மறுத்துவிட்டது. மேலும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி தருமாறு தாவேகா தரப்பில் மீண்டும் கோரப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு தாவேகா பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்துள்ளார். அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி தாவேகா சார்பில் அக்கட்சியின் தலைவர் விஜய் கலந்து கொள்ளவுள்ள மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் பூஜை செய்து ஒப்பந்ததாரர் பணிகளை தொடங்கியுள்ளனர். தாவேகா தலைவர் விஜய் வரும் 9ஆம் தேதி புதுச்சேரியில் உள்ள உப்பளம் துறைமுக வளாக மைதானத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளார். இந்நிலையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள உப்பளம் மைதானத்தில் மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பேரிகார்டுகள் அமைக்கும் பணியை ஒப்பந்ததாரர்கள் பூஜை செய்து தொடங்கியுள்ளனர். கடந்த சில தினங்களாக பெய்த மழையின் காரணமாக துறைமுக மைதானத்தில் தேங்கியுள்ள மழைநீரை வெளியேற்றும் பணிகளும் மைதானத்தை சமப்படுத்தும் பணிகளும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனிடையே புதுச்சேரியில் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த உள்ளதால் 5000 நபர்களுக்கு QR கோட் மூலம் கூட்டத்தில் கலந்து கொள்ள காவல்துறையினர் நிபந்தனை விதித்துள்ளனர். தாவேகா சார்பில் 9 இடங்களில் ரோட் ஷோ நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அதற்கு புதுச்சேரி அரசாங்கம் பெரும் அசம்பாவிதம் நடக்க வாய்ப்புள்ளதாக கூறி அனுமதி மறுத்தது. இந்த நிலையில்தான் பொதுக்கூட்டம் போன்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு தாவேகாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும் கர்ப்பிணிகள், குழந்தைகள், முதியவர்கள் கூட்டத்தை தவிர்க்குமாறும் கூட்டத்திற்கு வரும் நபர்கள் QR கோட் அணிந்திருந்தால் மட்டுமே விஜய் மக்கள் சந்திப்புக்கு அனுமதி என கூறப்பட்டிருக்கிறது. மேலும் வரக்கூடிய தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு குடிநீர் உட்பட அத்தியாவசிய வசதிகளை சரியாக செய்து தரப்பட வேண்டும் எனவும் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என காவல்துறையின் நிபந்தனைகளில் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இதற்கான பிரமாண பத்திரமும் கொடுக்க வேண்டும் என்றும் 5000 நபர்களுக்கு மேல் கூட்டம் கூடக்கூடாது என்றும் மக்கள் சந்திப்புக்கான சரியான நேரம், விஜய் எங்கு தங்குகிறார், எந்த வழியாக மைதானத்திற்கு வருகிறார் என்பது குறித்த விவரத்தை சரியாக கொடுக்க வேண்டும் என காவல்துறை நிபந்தனை வைத்திருக்கிறது. கூட்டத்தில் விஜய் 45 நிமிடங்கள் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் போன்றோரின் வருகை குறித்தும் கட்சியின் அடுத்த கட்ட பணி குறித்தும் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது.